நீதியமைச்சர் பதவி விலக ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்றில் கோரிக்கை முன்மாதிரியாக செயற்பட முஜிபுர் எம்பி வலியுறுத்து என்பதாகவும் இந்த தகவல் அமையப்பெறுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவம் தொடர்பில் ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டுள்ள விசேட குழுவின் முன்னிலையில் சிறைச்சாலைக்கு பொறுப்பான நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பதிலளிக்க வேண்டியவர் என்றும் இதனால் அவர் தனது பதவியிலிருந்து விசாரணைகள் முடியும் வரையில் தற்காலிகமாக விலக வேண்டும் என்றும் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தி இருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற கொடுப்பனவு மற்றும் தீர்ப்பனவு முறைகள் சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் சுங்க கட்டளை சட்டத்தின் கீழான இறக்குமதி தீர்வை தொடர்பான தீர்மானம், வாகன சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மற்றும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சட்டத்தின் கட்டளைகள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் நேற்றைய தினம் சபையில் இது பற்றி பேசும்போது சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் இறுதிக்கிரியை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக நீதியமைச்சர் சிறைச்சாலைக்கு சென்றிருந்த போது எங்களுக்கு உத்தரவிட்டிருந்தால் இதனை நகத்தால் கிள்ளி எடுத்திருப்போம் என்று அங்கிருந்தவர்கள் அமைச்சரிடம் கூறியதை அவதானிக்க முடிந்தது. அதாவது நகத்தால் கிள்ளி எடுத்திருக்க வேண்டியதையே இறுதியில் கோடாரியால் வெட்டும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. யார் இந்த விடயத்தில் தீர்மானங்களை எடுக்க தவறினர், அதனாலேயே இவ்வாறான சம்பவம் நடந்துள்ளது. உங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சிறைச்சாலையில் காணப்படும் நெருக்கடிகளுக்காக தீர்வுகள் தொடர்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன, ஆனால் அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை. அதனாலேயே இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனை அடிப்படையாக கொண்டே அந்த அதிகாரியும் நகத்தால் கிள்ளி இருக்க வேண்டிய விடயம் என்று கூறியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை கைதிகள் 2 கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து அன்றைய தினத்தில் மாலை வெளிநாட்டு கைதிகள் 12 பேர் வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அன்றைய தினத்திலேயே வன்முறைகளுடன் தொடர்புடையவர்களையும் மாற்றியிருக்க வேண்டும், ஏன் அதனை செய்யவில்லை? இதனிடையில் நீதியமைச்சர் பொறுப்பேற்பதாக கூறியிருக்கிறார். அதேபோன்று பொறுப்புக்கூறலும் அவசியம். ஜனாதிபதியினால் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குழுவின் முன்னால் சென்று அமைச்சர் சிறைச்சாலை நெருக்கடிக்கான தீர்வு மற்றும் அதனை தடுப்பதற்காக முன்னெடுத்த நடவடிக்கைகள் தொடர்பாக பதிலளிக்க வேண்டும். அதில் பதிலளிப்பதென்றால் அமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு அதனை செய்ய முடியாது, அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். அப்போதே அவர் எடுத்த நடவடிக்கைகள் தொடர்பில் கூறி அதனை உறுதிப்படுத்தி குற்றமற்றவர் என்பதனை உறுதிப்படுத்த வேண்டும். இதனால் தற்காலிகமாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து விலக வேண்டும். புதிய அரசியல் கலாச்சாரம் தொடர்பிலேயே நீங்கள் கதைக்கிறீர்கள். எதிர்க்கட்சியில் இருந்த போது எவ்வாறு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள், அதன்படி செயற்பட வேண்டும். கடந்த ஆட்சி காலத்தில் பல்வேறு அமைச்சர்கள் பல்வேறு விடயங்களில் விலகி இருக்கிறார்கள். அதேபோன்று நீதியமைச்சரும் பதவி விலக வேண்டும் என்பதாக முஜீப் எம்பி இவ்வாறு தன்னுடைய கருத்தினை முன்வைத்து பேசியிருக்கிறார். இதனரம் ரவுஃப் ஹக்கீம் எம்பியும் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். மனித உரிமைகள் நெருக்கடியில் கைதிகளின் உளவியலில் விசேட கவனம் செலுத்த ஹக்கீம் எம்பி வேண்டுகோள் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் பொது பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது என்றும் அது மட்டுமின்றி மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளும் தோற்றம் பெற்றிருக்கின்றன. எனவே சிறை கைதிகளின் உளவியல் குறித்தும் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் இவ்வாறு சபையில் நேற்றைய தினம் தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது குறித்து அவர் கருத்து வெளியிடும்போது இடம்பெற்ற நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தை தொடர்ந்து நாட்டின் பொது பாதுகாப்பும் அச்சுறுத்தலுக்குள்ளாகி இருக்கிறது. எனவே சிறைச்சாலைகள் இவ்வாறான மோதல்கள் கடந்த காலங்களிலும் இடம்பெற்றுள்ளன. சிறைச்சாலைக்குள் நெரிசல் நிலை காணப்படுகிற நிலையில் கைதிகளின் மத்தியில் பலம் வாய்ந்த ஒரு அணியினர் பிரிதொரு தரப்பினரை பலவந்தமாக கட்டுப்படுத்தும் தன்மை காணப்படுகிறது. சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு மத்தியிலும் ஊழல்மிக்க அதிகாரிகள் இருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் உயிரிழப்புகள் கவலைக்குரியவை. சிறைச்சாலைக்குள் கைதிகள் அவரவரின் மத அனுஷ்டானங்களை மேற்கொள்வது உரிமை வழங்கப்பட்டுள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் எல் சாலையில் முஸ்லிம் மதத்தவர்களுக்கு தொழுகைக்காக வழங்கப்பட்ட அறை தற்போது மூடப்பட்டிருக்கிறது. இது முற்றிலும் தவறானது. சிறையிலும் மத சுதந்திரம் உள்ளது. மகர சிறைச்சாலையில் பழமையான பின்னணியை கொண்ட பள்ளிவாயில் மூடப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தின கொண்டு தாக்குதலுக்கு பின்னர் இரவாத அடிப்படையில் தான் இந்த பள்ளிவாசல் மூடப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் எழுப்பிய கேள்விகளுக்கு நீதியமைச்சர் மனம்போன போக்கில் பொறுப்பில்லாமல் பதிலளிக்கிறார். அரசு அதிகாரிகள் எழுதி கொடுப்பதை கிளிப்பிள்ளை போல ஒப்புவிக்க கூடாது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்வதற்கு நீதியரசர் பிரியந்த பெர்னாண்டோ தலைமையில் விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளமை வரவேற்கத்தக்கது. இந்த மோதல் சம்பவத்தை தொடர்ந்து மனித உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளும் தோற்றம் பெற்றுள்ளன. எனவே சிறை கைதிகளின் உளவியல் குறித்தும் விசேட கவனம் செலுத்த வேண்டியது